ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற டாப்பிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 4.4லேருந்து இன்றைக்கி ஒரு 10 சம் பார்க்க போகிறோம். அந்த 10 சம்முமே எந்த ஒரு ஃபார்முலாஸு மேத்தமெட்டிக்கலாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி வித்தின் தி 3 minutes 5 minutesக்குள்ளே நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பயிற்சி 4.4 8th ஸ்டாண்டர்ட் வேலை மற்றும் நேரம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம் மேத்தமெட்டிக்ஸில். சரி, ஓகே. ஸோ சம்மு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். ஏ 33 நாட்கள், ஆப்ஷன் பி 23 நாட்கள், ஆப்ஷன் சி 25 நாட்கள், ஆப்ஷன் டி 26 நாட்கள். கொஷின் ஒரு டைம் பார்த்துலாமா? ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். சரியா? அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சாருன்னா 35 நாளில் முடிச்சிருவாராம். சரிங்களா? ஓகேவா? பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ பிங்கிறவர் எத்தனை நாளில் வேலை செய்வார்னு கொடுக்கல. பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சதவீதத்தில் கொடுத்துருந்தா 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சதவீதத்தில் கொடுத்துருந்தா நம்ம எப்படி இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சதவீதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். சதவீதனாலே ஆனது 100. சரியா? அப்போ 100 போட்டுக்கோங்க மேலே. டிவைடட் பை கீழே கீழேயும் 100 போட்டுக்கோங்க. சரியா? 100 போட்டுட்டு இப்போ பி ஆனவர் எத்தனை சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் கொடுத்துருக்காங்க? 40% ஏயை விட கூடுதல் திறன் வாய்ந்தவர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த 40 கூட்டிக்கோங்க. சரியா? கீழே அந்த 40 கூட்டிங்க. ரைட்டு. இன்ட்டு இப்போ ஏ இந்த டே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 35 நாட்களில் முடிச்சிடறாரா? அப்போ நாட்கள்ங்கிறது டே. ஓகே, அப்போ அந்த 35 இங்கே போட்டுக்கோங்க. புரிஞ்சா? ஒன்றுமே கிடையாதுங்க. மேலே 100, கீழே 100. இப்போ பிங்கிறவர் எத்தனை சதவீதம் கூடுதல் திறனை வாய்ந்தவர்? 40%. அதனால் அந்த கீழே அந்த 40 கூட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏ ஆனவர் எத்தனை நாட்களில் முடிக்கிறார்? 35 நாளில் முடிக்கிறார். அதை பெருக்கிறோம். சரியா? ரைட்டு. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் போகலாம். அப்போ மேலே என்ன இருக்குது? 100 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 100 + 40 இருக்குது. சரியா? இன்ட்டு 35. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ மேலே 100 இருந்துச்சா? அந்த 100 அப்படியே வச்சுக்குவோம். கீழே 100 + 40 இருந்துச்சா? ஸோ அப்போ 100 + 40 140, 140 ஓகே, இன்ட்டு 35. ஸோ இப்போ இதை சுருக்கிடலாமா? எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, 7வது வாய்ப்பாடிலே சுருக்கலாம். எப்படி? 1 7 7 7 14 3 7 61 4 7 28 5 7 35. 5 7 35. அப்போ இங்கே 5 போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதையும் நம்ம 7வது வாய்ப்பாடிலே சுருக்கலாம். 1 7 7 7 7 14. அப்போ 2 இந்த 0 அப்படி சேர்த்துக்கலாம். அப்போ 20 வரும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, 2 இருக்கா? இந்த 2 1 2 2, இந்த 10 I 2 10. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னெல்லாம் இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. சரியா? இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். அப்போ 5 × 5 எவ்வளவு? 5 25. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 25. ஸோ 25ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
25ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் இருக்குது. சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரைட். ஸோ அடுத்த 2வது கொஷின் பார்த்துடலாம். 2வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்னென்னா, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டா இந்த மாதிரியான சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். அப்போ பிங்கிறவர் 24 நாட்களில் முடிக்கிறார். சரியா? ரைட்டு. அப்போ ஏவும் பியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? அப்போ ஏவும் ப்ளஸ் பியும் இணைந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தெரியாது நமக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதாவது அதை கண்டுபிடிக்கக்கூடாது. ஏவும் பியும் இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு கொடுத்துறாங்க. அப்போ பி வந்து 24 நாளில் முடிச்சிருவார். அப்போ ஏங்கிறவர் பிஏ காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு வேகமானவர் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மடங்குன்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும்னா, எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மடங்கு கூட ஒன்று கூட்டிக்கோங்க. ஓகேவா? ரைட். எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ அந்த 3 மடங்கு கூட ஒன்று கூட்டிக்கோங்க. சரியா? அப்போ இந்த 3 மடங்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஒன்றை கூட்டுறோம். அப்போ 3 + 1 எவ்வளவு? 4. 3 + 1 என்னது? 4. சரியா? இப்போது இந்த 4 என்ன பண்ண போகிறோம்? இந்த பிங்கிறவர் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாரு? இந்த பி என்பவர் 24 நாளில் வேலையை முடிச்சிடறாரு இல்லையா? அப்போ இந்த 24 இந்த 4ஆல் டிவைட் பண்ணிடுறோம். சரியா? அப்போ 24 / 4. சரியா? அப்போ அடித்தா என்ன வரும் பார்த்துலாமா? பார்த்துலாம். அப்போ 1 நாங் 4, அரை நாங் 24. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரணும்? 6 வரணும். சரியா? அப்போ ஆன்சர் 6 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துலாமா? ஆன்சர் வந்து 6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ 6 நாட்கள் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட்டு. அடுத்து 3வது கொஷின் பார்த்துடலாம். 3வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அனிதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனிதா ஒரு சேலையை 18 நாட்களில் முடிச்சிருவாங்க. அப்போ அனிதா வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 18 நாளில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? சேலையை நெய்து முடிச்சிடுறாங்க. சரி. அஞ்சலி அனிதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்போ அஞ்சலிங்கிறவ வந்து அனிதாவை விட எத்தனை மடங்கு? 2 மடங்கு திறமைசாலி. அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து, அஞ்சலியும் அனிதாவும் சேர்ந்து அந்த சேலையை எத்தனை நாளில் நெய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா கொஸ்டின்? இப்போ மடங்குன்னு கொடுத்துட்டாலே என்ன சொன்னேன்? எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மடங்கு கூட ஒன்றை கூட்டிக்கணும். சரியா? எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு. அந்த 2 மடங்கை கூட ஒன்றை கூட்டினோம்னா எவ்வளவு? 2 + 1 எவ்வளவு? 3. சரியா? ரைட்டு. இப்போது இந்த 3 வந்து என்ன பண்ணணும்? அனிதா வந்து எத்தனை நாள் நெய்து முடித்தாங்க? 18 நாளில் முடித்தாங்க இல்லையா? அப்போ அந்த 18 கூட என்ன பண்ணணும்? இந்த 3 வகுத்துடணும். அப்போ 18 × 3 என்ன வரும்? 1 3 3, அரை 3 18, 6 3 18. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 நாட்கள். 6 நாட்கள் எங்கே இருக்குது? ஆப்ஷன்
பியில் இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் 6 நாட்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ 2 சம்மு பார்த்தீங்கன்னா போதும். இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வேலை மற்றும் நாட்களில் ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம்மு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா சம்மும் என்ன பண்ணுவீங்க, போட்டுருவீங்க. ஸோ நம்ம டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புக்கில் என்ன இருக்கோ அந்த சம்மை தான் அப்படியே டிட்டோவாக கேட்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, 8 நாள் 12 நாள் 24 நாள் கொடுக்க அந்த நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஆனால் மெத்தடு ஒரே மெத்தடு தான். ஸோ அதை மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டே வாங்க. ஓகே, அடுத்த சம் போட்டலாமா? அடுத்த சம் என்னென்னு பாருங்கள். ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே என்ன அப்படின்னா, ஏ எத்தனை நாளில் முடிப்பார்னு கொடுக்கல, பி எத்தனை நாளில் முடிப்பார்னு கொடுக்கல. ஆனால் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க, இப்போ பியை விட பி வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் செய்கிறாரோ அவர் செய்கிற அந்த நாட்களை விட 24 நாளுக்கு முன்னாடியே ஏ வந்து செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பி வந்து ஒரு வேலையை 50 நாளில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிங்கிறவர் 50 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ அந்த ஏங்கிறவர் அந்த 50 நாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ ஏ ஆனவர் பியை விட 3 மடங்கு வேகமாக வேலையை செய்து முடிப்பார். இப்போ பி வந்து எத்தனை நாளை வேலை செஞ்சு முடிப்பாரோ அதை விட 3 மடங்கு ஏ வந்து வேலை செய்வார்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள் குறைவாக, அப்போ பி வந்து 50 நாளில் முடிக்கிறாருன்னா 50ல் 24 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஏ வந்து செஞ்சு முடிச்சிடுவார். அந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ எத்தனை நாளில் முடிப்பார், பி எத்தனை நாளில் முடிப்பார், ரெண்டுமே நமக்கு தெரியாது. என்ன ஒன்று தெரியும்னா, பி எத்தனை நாளில் செய்கிறாரோ அதை விட 24 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவார், ஏங்கிற செஞ்சு முடிச்சிடுவார். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். கவனிச்சுட்டே வாங்க, புரியும். சரியா? இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார் தெரியாது, பி எத்தனை நாளில் முடிப்பார் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும்? ஏயை விட பியை காட்டிலும் ஏ வந்து 3 மடங்கு என்னது அதிகமாக வேலை செய்யக்கூடிய திறனுடையவர். சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், 3 மடங்குன்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணுவோம், அந்த எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மடங்குல ஒன்று கூட்டிக்கிறோம்னா. ஆனால் இங்கே வந்து கூட்டக்கூடாது. என்ன பண்ணணும்னா கழிக்கணும். ஏன் கழிக்கணும்னா, இங்கே குறைவாக எடுத்து முடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து எத்தனை நாள், பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை விட 24 நாட்கள் என்ன பண்ணுவார், ஏ வந்து குறைவாகவே முடிச்சிருவார் அப்படியே கொடுத்துருவாங்க. அப்போ இந்த குறைவாக ஒரு வார்த்தை கொடுத்தனால நம்ம என்ன பண்ணணும், அந்த மடங்குலேருந்து ஒன்றை கழிச்சுக்கணும். எத்தனை மடங்கு, 3 மடங்கா? அப்போ 3 மடங்குலேருந்து ஒன்றை கழிச்சோம்னா என்ன வரும், 2 வரும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பிங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை விட ஏங்கிறவர் என்ன வர்றாரு, 24 நாளுக்கு முன்னாடியே முடிச்சிடுவாரா? அப்போ அந்த 24ஐயும் இந்த 2ஐயும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் என்ன வரும், 4×2, இங்கே வந்து 4×2, இந்த 4 அடித்தோம்னா 2×4. அப்போ என்ன ஒரு ஆன்சரு 12 வருமா? 24ஐயும் 12ஐயும் அடிச்சுட்டோம்னா என்ன வரும், 12 வரும். சரி, இந்த 12ங்கிறது தான் யார் அதோட ஆன்சரு, இந்த ஏவோட ஆன்சரு. அப்போ ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏங்கிறது வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ ஏங்கிறவர் 12 நாளில் முடிச்சிருவார். இப்போ பி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ பிஏ வந்து என்ன பண்ணால், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 12 கூட என்ன பண்ணோம், இந்த 12 கூட எத்தனை மடங்கு, ஏங்கிறவர் பிஏ விட எத்தனை மடங்கு
வேலையை செஞ்சு முடிப்பார். 3 மடங்கு என்ன பண்ணுவார், வேலை செஞ்சு முடிப்பார். அந்த 3 வந்து பெருக்கிக்கிறோம். என்ன பண்ணுறோம், 3 பெருக்கிக்கிறோம். அப்போ 12 3 எவ்வளவு, 36. 12 3 36. ஸோ அப்போ பிங்கிறது எவ்வளவு, 36ன்னு கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் போடுற மெத்தடு தான். ஏங்கிறவர் 12, பிங்கிறவர் 36ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏவையும் பியையும் என்ன பண்ணுவோம், மேலே வந்து பெருக்கிக்கிட்டு கீழே வந்து என்ன பண்ணுவான், கூட்டிக்கிடுவான். அப்படி கூட்டும்போது என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஏ வந்து எத்தனை, 12 ரைட்டு, பிங்கிறது என்ன 36 ரைட்டு. இப்போ என்ன பண்ணோம், இந்த 2ஐயும் மேலே பெருக்கணும். அப்போ 12 × 36, கீழே வந்து என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ 12 + 36. சரியா? சரி, இப்போ மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிடுவோம். 12 × 36, 12 × 36. கீழே உள்ளதை கூட்டிக்கிடுவோம். 36 + 12 எவ்வளவு, 36 கூட 2 கூட்டினா 38, அது கூட ஒரு 10 கூட்டினா 48. சரியா? இப்போ இதை சுருக்கி விட்ருவோம். இதை 12 × 36 / 48 சுருக்கி விட்டுலாமா? சுருக்கி விடுவதை அடுத்த ஸ்டெப்பில் சுருக்கி விடுவோம். சரியா? எதை சுருக்க போகிறோம், 12 × 36. அப்போ 12 × 36 வகுத்தல் 48 என்ன பண்ண போகிறோம், சுருக்க போகிறோம். சரியா? எப்படி சுருக்கலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதை என்ன பண்ணுவோம், சுருக்குவோம். டைரெக்டாக 12வது வாய்ப்பில் அடிச்சு விட்ருவோம். 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48. முடிஞ்சு போச்சா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த 4ஐயும் 36ஐயும் சுருக்கி விட்ருவோம். இந்த 4ஐயும் 36 எப்படி சுருக்கலாம், 1 4. சரியா? ரைட்டு. 9 4 36, 9 4 36. அப்போ மேலே என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ இந்த 9 தான் ஆன்சரு. எத்தனை, 9 நாட்கள். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, 9 நாளில் முடிப்பாங்களாம். சரியா? ரைட்டு. இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாமா, 9ங்கிறது ஆன்சர் இருக்கான்னு. ரைட். ஸோ ஆன்சரு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா 9 நாட்கள் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. 9 நாட்கள் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பார்த்துடலாமா? இந்த கொஷின் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் மேத்தமெட்டிக்ஸில் பயிற்சி 4.4 இருக்கக்கூடிய சம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வேறு எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். சரியா? ரைட்டு. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பி என்பவர் தனியே P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே 2/3 அதே வேலையின் பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பார். சரியா? அப்போ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை P என்பவர் வந்து 1/2 பகுதியை எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 6 நாளில் முடிக்கிறாரு. சரியா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணுவான், 6ன்னு போட்டுக்கிறோம் பக்கத்தில். ஓகேவா? ரைட். புரிஞ்சா? ரைட்டு. அதே வேலையைத்தான் இந்த Q இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிச்சிடறாராம். சரியா? அப்போ இருவரும் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதியை, அப்போ 2 பேர் சேர்ந்து 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆன்சர் போட்டுருவீங்க. ரைட்டா? அது ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை P என்பவர் என்ன பண்ணுறாரு, 1/2 பகுதியை 6 நாளில் முடிச்சிடறாராம். Q என்பவர் வந்து 2/3 பகுதியை 4 நாளில் முடிப்பாராம். அப்போ 3/4 பகுதியை 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒன்றும் வேண்டாம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த பின்னமாக கொடுத்துருக்காங்களா, 1/2 2/3 இதெல்லாம் நம்ம என்னவா மாற்றிடுறோம்,
நம்பராக மாற்றிட போகிறோம், அவ்வளோதான். அப்போ நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, எது இந்த 1/2யும் 6ஐயும் பெருக்கிற போகிறோம். பெருக்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1/2 இருக்கு இல்லையா, எது இந்த 1/2, இந்த 1/2 என்ன பண்ண போகிறோம், தலைகீழாக எழுத போகிறோம். தலைகீழாக எப்படி எழுத போகிறோம்? அப்போ 1/2னா அது தலைகீழாக எப்படி எழுதலாம், 2/1ன்னு எழுதலாம், அவ்வளோதான். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2/3ஐயும் தலைகீழாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். அதை வந்து 4ஆல் பெருக்கிட்டோம்னா இந்த பின்னமாக இருக்குது நமக்கு நம்பராக மாறிட போகுது. அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாமா? ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பின்னமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றிக்கிடுவோம். நம்பராக மாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்மனா, 1/2 இருக்கா, அப்போ 1/2யும் 6ஐயும் பெருக்கணுமா? நம்ம அப்படியே பெருக்காமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/2 தலைகீழாக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், 1/2 எப்படி எழுதலாம் தலைகீழாக, 2/1 × 6. சரியா? ரைட்டு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், நம்ம பெருக்கிக்கலாமா? அப்போ இந்த மேலே இருக்கிறத பெருக்கிக்கலாம். 2ஐயும் பெருக்கினா எவ்வளோவாம், 2 × 6 12, முடிஞ்சு போச்சு. ஸோ இது 12ங்கிறது யாரோட வேல்யூ, பியோட வேல்யூ. ரைட்டு. அதே மாதிரி க்யூக்கு இருக்கு இல்லையா, க்யூக்கு என்ன இருக்குது, இந்த இருக்குது 2/3 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 2/3ஐயும் என்ன பண்ண போகிறோம், இந்த 4ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த 2/3 தலைகீழாக வச்சுக்கிற போகிறோம். அப்போ 2/3 தலையில் வச்சுட்டு என்ன ஆகுது, 3/4. இது என்ன பண்ண போகிறோம், 4ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 4ஆல் பெருக்குனா என்ன வரும், இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன வரும், 2/3. 2/3. அப்போ 2/3 நம்ம எப்படி தலையில் எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். எப்படி எழுத போகிறோம், 3/2. அப்போ 3/2 4ஆல் பெருக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் அடிச்சு விட்றலாம். இதை ரெண்டையும் அடிச்சு விட்லாம். இதை 2 2 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். இந்த 3 பெருக்கினா என்ன, 2 6. இதுதான் யாரோட வேல்யூ, க்யூவோட வேல்யூ. சரியா? ரைட்டு. இப்போ நமக்கு தனித்தனியாக என்ன வந்துருச்சு, பியோட வேல்யூவையும் க்யூவோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? பின்னமாக இருக்கிறத நம்பராக மாற்றி வச்சுக்கிட்டோம். அப்போ பியோட வேல்யூ என்னது, 12, க்யூவோட வேல்யூ 6. ஓகேவா? இப்போ பி க்யூ 2 பேரோட வேலையும் தனித்தனியாக தெரிஞ்சு போச்சு. அப்போ 2 பேரோட வேலை கொடுத்து 2 பேரோட நாட்கள் கொடுத்து இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், மேலே வந்து என்ன பண்ணுவான், 2 வேலையும் பெருக்கிட்டு கீழே 2ஐயும் என்ன பண்ணுவான், கூட்டிக்கிடுவான். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் போட போகிறோம். சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் போடும்போது எப்படி போடலாம், அப்போ மேலே என்ன பண்ணுவோம், 12ஐயும், இந்த 12ங்கிறது யாரோட வேல்யூ, பியோட வேல்யூ. அடுத்து 6, இந்த 6ங்கிறது க்யூ வேல்யூ. இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மேலே வந்து பெருக்கிக்கிறோம், கீழே வந்து 2ஐயும் கூட்டிக்கிறோம், 12 + 6. ரைட்டா? ஸோ மேலே இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம், 12 × 6. 12 + 6 கூட்டினா எவ்வளவு, 18. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணலாம், 1 6 6, 3 6 18, அப்போ 3. மறுபடியும் என்ன பண்ணலான்னா, இந்த 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 3 3, 4 3 12. சரியா? அப்போ என்ன வருது, 4. என்ன வருது, அப்போ இந்த 4 தான் ஆன்சருன்னு என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் பொசுக்குன்னு எழுதிடாதீங்க, எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்களா, என்ன ட்விஸ்ட்டு, 2 பேரும் இணைந்து வேலையோட 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு கொஷினில்? ஒரு டைம் கொஷினை பார்த்துருவோமா? இந்த இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் இணைந்து வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வந்துச்சுலையா கடைசி என்ன கண்டுபிடிச்சோம், 4ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 4 என்ன பண்ணணும், அந்த 3/4ஆல் என்ன பண்ண போகிறோம், சுருக்கிட போகிறோம். சரியா? இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை,
தலைகீழலாம் எழுத தேவையில்லை. அந்த 4 கண்டுபிடிச்சோம்லையே அந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, 3/4 பகுதி தானே கண்டுபிடிக்கணும் நம்ம. 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டுருங்க. இப்போ இந்த நாளையும் என்ன பண்ணுவோம், அடிச்சு விட்ருவோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? மிச்சம் 3. அப்போ 3 தான் ஆன்சரு. சரியா? ஆன்சர் எங்கே கொடுத்துருக்கோன்னு பார்த்துடலாமா? அப்போ 3ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. 3 நாட்கள் இருக்கா? அப்போ 3 நாட்கள்ங்கிறது தான் அது கரெக்டான ஆன்சர்.